தேங்காய் பூலாம் போட்டு சூப்பராக இருக்குது இல்லைங்களா ஆப்பம். இது வந்து ஆப்பச்சட்டியில் சுட்ட ஆப்பம் இல்லை, பேனில் சுட்ட ஆப்பம். எனக்கு பேன் தான் வந்து ஆப்பச்சட்டி எங்கள் வீட்டில். இது வந்து மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இது மாதிரி ஸ்ட்ராங் பர்சனாக இருந்தால் 2 தட்டு தட்டி தேங்காவை உடச்சி நம்ம பின்னாடி தேங்காய் தண்ணிக்காக வெயிட் பண்ணுற ஆளுக்கு இந்த தேங்காய் தண்ணியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆப்ப மாவுலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உடச்ச தேங்காவை இது மாதிரி நம்ம தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கணும் மிக்சியில் அரைச்சி. இது கூட எதுவும் சுகர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து புளிச்ச மாவை எடுத்து தேங்காய் தண்ணி இருந்தால் அதை இது கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டரே ஆட் பண்ணி இதை வந்து நல்லா தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கணுங்க. ஏன்னா வந்து ஆப்பசட்டியில் ஊற்றி நம்ம 4 பக்கம் சுற்றும் போது அந்த மாவும் ஆப்பசட்டி கூடயே சுற்றணும். அந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ஆப்பசட்டிங்க. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆப்பத்துக்கு ஆயில் போட்டு நல்லா வெங்காயம் தேய்ச்சி தான் ஊற்றுவேன். அப்போ வந்து நல்லா வரும் ஆப்பம். இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, மாவை எடுத்து இது மாதிரி ஊற்றி 4 பக்கமும் சுற்றி இதை விட்டுறணுங்க. விட்ட உடனே கொஞ்சம் மூடி போட்டு நம்ம எடுக்கணும். அதே மாதிரி மாவு சுற்றிட்டு வைக்கும்போது உங்களுக்கே தெரியும், இதில் வந்து ஒரு ஹோல்ஸ், அதாவது குட்டி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வருது பாருங்கள். அது மாதிரி ஹோல்ஸ் வந்தாவே அது ப்ராப்பராக. அப்போ தான் இது மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஆயில் லேஸாக, ஏன்னா ஒட்டாமல் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் இது மேலே வந்துட்டு நம்ம மூடி போட்டு அடிக்கடி எடுத்து பார்க்கணும். ஏன்னா அடி பிடிக்குதோ தீயுதோன்னுட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால் எடுத்து பார்த்துக்கணும். இது மாதிரி எட்ஜஸை மட்டும் நம்ம ஒரு கத்தியோ எதனா ஷார்ப்பான திங்ஸ் வச்சு இது மாதிரி எடுத்து விடும்போது நமக்கு தேவையான ஆப்பம் வந்துருச்சிங்களா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஆப்பசட்டி இல்லைன்னு வீட்டில் ஆப்பமே சுடாமல் இருக்காதீங்க. இது மாதிரி பேன் இருந்தாவே போதும். இப்போ வந்து நம்ம சுட்ட ஆப்பத்தை எடுத்து அதில் பாலை ஊற்றி, தேங்காய் பால் ஊற்றி, அந்த நடுவில் இருக்குது பாருங்க திக்கா, அது வந்து தேங்காய் பாலில் நல்லா ஊறிடுங்க. தோசை கண்டிப்பாக தோசை கல்லில் ஊற்றாதீங்க, நல்லாவே இருக்காது. இது மாதிரி ஊற்றும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஒரு பேன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நடுவில் வந்து திக்காக இருக்கும், சைட்லாம் தின்னாக இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி தேங்காய் பால் ஊற்றி அதில் வந்து சுகரை வந்து எல்லா இடமும் போட்டு நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருந்தோன்னா அதையும் இதில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு தாங்க. கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்து கேட்பாங்க, எனக்கு ஆப்பம் சுட்டுதா அப்படின்னுட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆவது செய்யுங்க. இது மாதிரி தேங்காய் துருவலை போட்டு சாப்பிடும்போது அல்டிமேட். இந்த ஆப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.